Hello, welcome back to Bloody Gaming. So, நீங்கள் ஒரு கேம் புல்லி ஆனிவர்சரி எடிஷன். ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ராக் ஸ்டார் கேம்ஸோடதுங்க. ராக் ஸ்டார் கேம்ஸ் யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். GTA கேம்ஸோட ஒரு டெவலப்பருங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு 2006 நினைக்கிறேன் அந்த டைமில் ரிலீஸ் பண்ண கேம் தான் இந்த புல்லி ஆனிவர்சரி எடிஷன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கானது. ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டோரி கேம் ப்ளே போடுறோம். ஸோ ஓகேங்க, வாங்க எடுக்கல போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி காமிக்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே சேரதே பிடிக்கல போல் நம்ம புள்ளிக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அப்பா வேறு சொல்கிறான். அதுக்கு உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது அவங்க அம்மாவுக்கு. ஸ்டெப் ஃபாதருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்கூலெல்லாம் சுற்றி காமிக்கிறானுங்க. இப்போ வந்துட்டு கார் போகுது. இது ஆக்சுவலாக ஓப்பன் வேர்ல்டு தான், பட் ஸ்கூலுக்குள்ளே தான். வெளியே வந்துட்டு வரலாமா என்னன்னு தெரில. ஒரு செட் ஆஃப் மிஷனுக்கு அப்புறம் வெளியே வரலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிசியில் ஸ்காலர்ஷிப் எடிஷன் விளாண்டுருக்கேன். பட் இப்போ இல்லை, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். 2020 அந்த டைமில் தெரில. ஓகே, பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஜஸ்ட் இதில் நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஓகே, இது பிரின்சிபலோட ஆஃபீஸ். ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இறங்கிக்கப்பா ராசா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க, ஸோ வந்துட்டு அவ்வளோதான், இறங்கிடுறான் இவன். ஓகே, இப்போ ஒரு நியூ பிகினிங்க. ஸோ என்னங்க அது நியூ பிகினிங்னு சொன்னால் ஒரு சாத்தானோட ஸ்டாச்சு வச்சுருக்கானுங்க ஸ்கூலுக்கு வெளியவே. என்னடா டே வெளியே வரும்போதே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது ஃபோர் ஷேடோ பண்ணுறானுங்க இந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னு. ஓகே, இப்போ லோடிங் ஸ்க்ரீன் வருது. ஆக்சுவலாக GTA லோடிங் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். பட் ரெண்டுமே வந்துட்டு ராக் ஸ்டார் டெவலப் பண்ணது தான். ஓகே, வெல்கம் டு புல்வர்த். ஸ்கூல் பேர் புல்வர்த், நம்ம வந்துட்டு புல்லி. நைஸ். ஓகே, சவுண்டு இது பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இவன் எதுக்குடா இப்படி இவனை போய் இது பண்ணிங்க அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க. சரினா ஃபோனி இவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்பாவை. ஓகே, இப்போ வந்துட்டு வந்திருக்குன்னா இவங்க வந்துட்டாங்க. யாருன்னு தெரிலங்க, இது ஹெட் மிஸ்ஸாக இவங்க. ஓகே, ஸ்கூலை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் இவனை மாதிரி நிறையா பசங்களை பார்த்துருக்காங்களாம். இவன் ஒரு புள்ளி இல்லை, அதை சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் அவங்க ஹெட் மாஸ்டரை பற்றி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ ஒரு பெரிய ப்ரில்லியண்ட்டான ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் வந்துட்டு இப்படி போகிறான். நக்கல் அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவன் எப்படி போகிறான். தம்பி கேட் இங்கே இருக்குது, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டுட்டு திருப்பியும் இந்த ஹெட் மாஸ்டரை பற்றி நிறையா சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கெத்தால் நடந்து வரான், கேட்டையெல்லாம் கடந்து வரான்ற மாதிரி கேட் தானாக திறக்குதுங்க. ஃபைனலி வந்தாச்சு. ஸோ எஸ்ங்க, ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்துட்டு கேம் பிளே ஸ்டோரி கேம் பிளே கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கோ டு த பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். போயிடலாம். ஓகே, என்னங்க சின்ன பசங்களை போய் துரத்திக்கிட்டு இருக்கான். இவன் யாருங்க? ஐயோ ஐயோ ஐயோ, அவன் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பொண்ணு அடிச்சிட்டங்க. போச்சுங்க டீச்சர் நம்மளை பிடிச்சிட்டாரு. நீ இவ்வளோ ரொம்ப லேட்டாக இருக்காங்கங்க இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம். எங்கள் ஸ்கூல்லலாம் ஓடுறத பார்த்தாலே அவ்வளோதான். இங்கே என்னென்னா ஒருத்தனை அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, இப்போ போகலாம். ஸோ திருப்பியும் அதே அப்ஜெக்டிவ் வருது. ஃபைன். என்னங்க இவன் போக மாட்டான். கோ டு தி எக்ஸ் ஆன் தி ரேடர். ஓகே, இப்போ வந்துட்டு ஓப்பன் கொடுத்து உள்ளே போயிடலாம். பட் இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியான கேம் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம GTA விட இதில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லலாம். அது ஏன்னா GTAல நம்ம வந்துட்டு அந்த அவங்களோட அந்த கேரக்டருக்குள்ளே போய் நம்மளை போட்டு யோசிக்க முடியாது. பட் இந்த கேமில் யோசிக்கலாம். நான் தாண்டா புள்ளி அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் GTAல அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அவனுங்க எல்லாம் கேங்ஸ்டர் பயப்புலைங்க. ஓகே, பிரின்சிபல் வந்துட்டார். இவனை பற்றி ஏதோ சொல்கிறாரு, போய் உட்காருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு நான் அவர் வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கு வந்துட்டு ஆஹானா என்னடா லூஸ் மெண்டல் பைலே அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இவன் போன ஸ்கூலில் பண்ணதெல்லாம் சொல்கிறாரு. வேண்டலிசம் அப்புறம் இன்னும் நிறையா பேட் லாங்குவேஜ் அதெல்லாம் பண்ணியிருக்க. உனக்கு வந்துட்டு
ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூல் தான் உனக்கு சரியான ஸ்கூலாக இருக்கும், நீ பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அடக்கிறதுக்கு. ஸோ வாழை சுருட்டி வச்சுட்டு நீ சும்மா இரு, இல்லைன்னா நானே வந்துட்டு இழுத்து வச்சு வெட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ மீன் வாழுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ வந்துட்டு யூ பெட்டர் கீப் யுவர் நோஸ் க்ளீன் ஆர்எல்ஸ் ஐ வில் ஹாவ் டு புட் மை ஃபிங்கர் அண்ட் க்ளீன் இட் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லலைனாலும் அதை தான் மீன் பண்ணி சொல்கிறாரு. நோஸுன்றதெல்லாம் தான் சொன்னார். ஸோ அதாவது நம்ம நோஸை க்ளீனாக வச்சுக்கிற வரைக்கும், ஐ மீன் நம்ம நோஸை க்ளீனாக வச்சுக்கோ, இல்லைன்னா நான் என் விரலை விட்டு உன் நோஸை க்ளீன் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு தப்பாக நினைக்க வேணாம். அவர் எதை சொல்கிறாருன்னா, நம்மளே வந்துட்டு அமைதியாக இருக்கிற வரைக்கும் இருக்கணும், அப்படி இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இவரே வந்து நம்மளை தட்டி கேட்டு இது பண்ணுவார் அப்படின்றது தான் சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு இந்த மேமை வந்துட்டு போய் ஸ்கூலை சுற்றி காமிக்க சொல்கிறாரு. ஓகே, இப்போ அதே தாங்க திருப்பியும் சொல்கிறாரு, நீ வந்துட்டு உன் நோஸை க்ளீனாக வச்சுக்கோ, இல்லைனா நான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏண்டா இடியமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்ல வேணாமா சார்? ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்கூலை சுற்றி காமிக்கிறாங்க. இதான் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் ஹால் மாதிரி. இது கேஃபட்டேரியாவா என்னதுங்க அது தெரில. இது அப்புறம் இது ஸ்டேர் கேஸு, செகண்ட் ஃப்ளோரு. ஓகே, ஸ்கூலை காமிச்சிட்டாங்க. இவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். ஓகே, சாப்டர் 1 மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ். இப்போ வந்துட்டு நம்மளை போய் டாம் ரூமில் போயிட்டு நம்மளோட யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. கோ டு தி பாய்ஸ் டாம் ரூம் அப்படின்னு. ஓகே, இது என்னங்க இது கொடுத்தா இவன் நல்லா பேசுகிறான். ஓகே, கண்ட்ரோல்ஸ்லாம் ஆக்சுவலாக கேமரா ஆங்கிள் தாங்க எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு மாதிரி மேல் டாப் ஆங்கிளில் இருக்குது எனக்கு. இன்னும் ஐ மீன் கொஞ்சம் லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ பாய்ஸ் டாம் ரூமுக்கு போகணும். இது ஓகே ஓகேங்க. ஐயோ தட்டி விட்டேன். ஸோ பரவாயில்ல. ஸோ இது என்னது? ஓகே, இங்கே இருக்குங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே 3 பேர் நல்லா குரூப்பாக நின்று பேசானுங்க. கெஸ் வாட் டைம் இஸ் இட் இஸ் எப் பொறுத்த பீட் டவுன் அப்படின்ற சொல்கிறானுங்க. அதாவது நம்மளை போட்டு அடிக்க போகிறாங்களாம். யாருக்கிட்ட அவனை யாருக்கிட்ட அப்படின்னு போட்டு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ கிராப் பண்ண சொல்கிறான். ஓகே, கிராப் பண்ணி போட்டு அடின்னு அடிக்கலாம். ஆக்சுவலாக தள்ளி விடுறாங்க. இப்போது கிராப்பு அப்புறம் ஓகே போட்டு குத்துன்னு நான் குத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு 3 பஞ்ச் அடிச்சுட்டு தூக்கி போட்டுடணும். அவ்வளோதாங்க. இப்போ போய்ட்டு கிரவுண்ட் கிக்கான் கிட்டே போய்ட்டு அவ்வளோதான். யாரா நீ? என்ன கூட்டு சேர்ந்து என்ன அடிக்க பார்க்குற நீ? நான் என்னடா சாவுடா சாவு சித்தப்பையில் சாவு. ஓகே, நான் ஹியூமிலியேட் தி புல்லி. என்னடா தப்பாக பேசுகிறேன்? ஏன்னா தப்பாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம இவனை ஹியூமிலியேட் பண்ணோம். ஓகே, இப்போ பிடிச்சி நல்லா கையை இது பண்ணி என்னடா நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அவன் மூஞ்சில் அடிச்சிட்டோம். அவனுக்கு ஒரு அசிங்கமாக போச்சு. இப்போ வந்துட்டு ஹா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். யாருக்கிட்ட வந்து யார் மேலே சீனா போடுற, அவனை செஞ்சிருவேன்ற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து நம்மளை அடிக்கிறாங்க. யாரா அவன் கிங்காங் மாதிரி? ஏங்க வந்து அடிச்சுட்டு வேறு கொரிலா மாதிரி நெஞ்செல்லாம் தட்டிக்கிறாங்க. ஏன்னா மண்டையில் அடிச்சுக்கிற ஓடுறாங்கிட்டு பெரிய கிங்காங்கன்னு நினப்பு. சரி ஓகே, இப்போ நம்மளையும் திட்டி அமுச்சு விட்டாங்க. எனக்கு நான் ஏனுங்க பண்ணுறது என்னங்க? ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு யாரா இவன்? இவன் கேரி தானே? கேரியே தான். இப்போ தாங்க ஞாபகம் வருது. இவன் சரியான சம்பவம் ஒன்று பண்ணுவான். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஓகே நான் கட்சினை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒன்றும் சொல்லலைங்க பெருசாக. இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் நம்ம சர்வைவ் பண்ணணும்னா இவனை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் சர்வைவ் பண்ண முடியுமா? ஸோ என்னடா நான் பாட்டு சும்மா தான்டா இருக்கேன், என்கிட்ட வாண்டடாகவே வந்து அடி வாங்குறேனுங்களாடா. பாருங்கள் 2 அடி தான் காலி. இந்த இப்போ பாருங்கள் ஹியூமிலியேட் பண்ணுறேன். ஸோ குத்துனேனா அவ்வளோதான்னு சொல்லி குத்திட்டேன் உண்மையிலேயே. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே போயிடலாம். ஸோ அதான் அவன் வந்துட்டு அதை தான் சொன்னான். இப்போ வந்துட்டு ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணணுங்க, ட்ரெஸ்ஸை போய் மாற்றணும், யூனிஃபார்முக்கு மாற்றணும். வெளியே இருக்கிற அவரும் அதான் சொன்னார். நம்மளை திட்டிட்டு யூனிஃபார்ம் மாற்றாம என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. இப்போ போயிட்டு என்னங்க அது அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்வைப்பா? ஓகே இருங்க ஸ்வைப் பண்ணலாம். ஓகே என்னங்க இன்னொரு ட்ரெஸ் வந்துச்சு. அது பஜாமாஸா? ஓகே, நம்ம இது ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடணும், அதே போட்டுக்கலாம். போட்டாச்சே. இப்போ வந்துட்டு சோகமாக இங்கே உட்காந்துருக்கான். இப்போ வந்துட்டு ஹே ஹவ் ஆர் யூ டூயிங் நியூ கித் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வரான். இவன் பேர் பீட். என்னங்க அது
பீட் கொட்டா என்னங்க பீட் என்ன சம்திங் வந்துச்சு. ஸோ வந்துட்டு இவன் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவன் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ் கூட இவ்வளோ சீக்கிரம் என்னை வெறுக்கலடா, மற்ற எல்லோரும் என்னை வெறுத்தானுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது இவன் வந்துட்டு வரான், இந்த மாதிரி நானே வந்துட்டு நிறையா இது பண்ணேன், எனக்கே இதெல்லாம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நடிக்காத, ரொம்ப பெரிய ரவுடி மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கொஞ்சம் இது வருது. அப்போ வந்துட்டு இவன் பேசுகிறான், இந்த ஸ்கூலை பற்றிலாம் பேசுகிறான். ஸோ அப்புறம் இந்த பீட் பையனை வந்துட்டு கலாய்க்கிறான். இவனை வந்துட்டு ஃபெமி பாய் அப்படின்னு சொல்கிறான். ஃபெமி பாய்னா அவனே சொல்லிட்டான் பாருங்க, கேர்லியஸ்ட் பாயான். ஸோ ஒரு மாதிரி அவன் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு லீவ் மீ அலோன் கேரி அப்படின்னு அவன் சொன்னதும் இவன் அதை வந்துட்டு இமிட்டேட் பண்ணி கலாய்க்கிறான். ஸோ இவனுங்க என்ன பாருங்கள், ஸோ இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இதை வெட்டாக இருந்தால் போதும் வச்சு நல்லா இது பண்ணுறானுங்க. இவனை மாதிரி ஆளுங்களை தாங்க பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஸோ உண்மையான புள்ளிலாம் வேறு எங்கள் ஸ்கூலில் இருக்கானுங்க, அவனுங்களாம் இந்த மாதிரி தான் நல்லா சின்ன பசங்களாக பார்த்து இது பண்ண வேண்டியது. ஐயோ இதை வேறு அவனுங்களாம் பார்த்தானுங்க அவ்வளோதாங்க. சரி ஓகே விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே ஆட்டோ சேவ் வந்துட்டு கம்ப்ளீட்டடு. நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி சேவ் பண்ணிக்கலாம் தாங்க இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கலாம். இந்த இதில் போட்டுடலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சேவ் பண்ணிடலாம். ஓகே இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இன்னுங்க மிஷன் ஒன்று காமிக்குது. ஸோ அந்த ஸ்டார் மாதிரி இருந்தால் மிஷனு. இப்போ வந்து இது இருக்குது, புல்லட்டின் போர்டில் வந்துட்டு ஏதாவது முக்கியமான ஸ்கூல் பற்றி இருக்குன்னா போடுவாங்களாம். இருங்க அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோட்டீஸ் அவனுங்க அதான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ பிரின்சிபலோட ஆஃபீஸ் வந்துட்டு 2nd ஃப்ளோரில் இருக்கான். ஓகே இப்போ வந்துட்டு போகலாம். இன்னுங்க வெளியே போக மாட்டான். இது ஆக்சுவலாக எல்லாமே ஆப்ஷனாக இருக்குது. நம்ம போய் நின்னா வெளியே போக மாட்டான் தானா. சான் அண்ட்ரேஸ்லாம் நின்னாலே வெளியே போயிடுவாங்க சிஜே. ஓகே இப்போ வந்துட்டு இது கேர்ள்ஸ் டாமு, நம்ம அந்த சைட் போகணும். ஓகே அங்கே வந்துட்டு ஒரு புது மிஷன் இருக்குது போல், அதை தான் ட்ரிகர் பண்ணுறதுக்காக இப்போ குதிச்சு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே போய் ட்ரிகர் பண்ணிட வேண்டியதான். ஓகே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரி பையன் இருக்கான். ஸோ எக்ஸ்ப்ளோர் த ஸ்கூல் வித் கேரி. அங்கே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூலை சுற்றி காமிக்க போகிறான். ஓகே என்னங்க ரசல் இவன் பேர், இவனோட இவன் தாங்க நம்மளை ஃபஸ்ட்டு கொரில்லா மாதிரி வந்து கத்தி இது பண்ணால. யாரா நீ? ஏன் பெரிய ஆள? என்னடா பெரிய ஆளாடா நீ? அவ்வளோதான் பார்த்துக்க. ஓகே இப்போ வந்துட்டு அப்பாலஜைஸான். ஓகே நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கான்ல, நம்ம அவனுக்கிட்ட போய் சீண்டுனோன்னா தக்காளி சட்னி ஆடுவோம். அதனால் நம்ம வந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இப்போ காசு கேட்குறாங்க. ஏண்டா நீ வந்து எனக்கு கத்துறதுக்கு நான் உங்ககிட்ட காசு கொடுக்கணுமாடா? பாருங்க மண்டையை சொரிஞ்சு விட்றான். தம்பி டேண்ட்ரஃப்லாம் இல்லைப்பா. என்னடா டே என்னங்க நம்மக்கிட்ட $1 மாதிரி வாங்கிட்டு போயிட்டான். ஸோ பிரைப்ங்க, நம்ம அவனை வந்துட்டு பிரைப் பண்ணி அமுச்சு விட்டோம். முதல்ல நீ யார்ரா? பெரிய ஆஃபீஸர்னு நினப்பு. ஐயோ ஆஃபீஸர்னாலும் பிரைப் பண்ணக்கூடாதுல்ல. சே. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அதை அன்லாக் பண்ணோம். இந்த சைடு திருப்பு. என்னங்க இப்படி திருப்புனா அவன் இதாகிடுமாங்க, ஓப்பன் ஆகிடுமா? கேமாக இருந்தாலும் நியாயம் வேணாமாடா. ஓகே இப்போ வந்துட்டு அன்லாக் பண்ணிடலாம். இது எதுக்கு நான் இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுறேன்? ஃபாஸ்ட்டாகவே சுற்றலான்னு நினைக்கிறேன். என்னங்க ஸ்லோவாகவே பண்ணுவோம். அதுவே அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே ஏங்க ஓகே அவன்கிட்ட நம்ம காசு கொடுத்ததுக்கு நம்ம அவனோட லாக்கரை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை வேறு நம்ம வாங்கிக்கிட்டோம். எடுத்துட்டோம். வாங்க எங்கே செஞ்சோம், திருடிட்டோம். ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் இந்த ப்ரிஃபெக்ஸ் பார்த்தாங்கன்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலெலாம் போட மாட்டாங்க, நம்மளை திட்டிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளை தேடுறாங்க, இந்த ப்ரிஃபெக்ஸ் தேடுறாங்கன்னா நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாமா? ப்ரிஃபெக்ட்ஸ்னால் இந்த பிடி சார் இல்லை இந்த இன்விஜிலேட்டிங்னு பண்ணுறதுக்காக ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அவங்க. ஓகே இப்போ குப்பை தொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாமா இந்த மாதிரி நம்மளை தேடினாங்கன்னா? ஓகே கமான் சைக்கோ திஸ் வேயா? ஆனால் என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா? உண்மையிலேயே சைக்கோ தான்டா. ஓகே இப்போ வந்துட்டு அவன் எங்கே போனான்னு தெரிலங்க. இருங்க இது கிளிச் ஆகிடுச்சு. ஓகே இப்போ வந்துட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து என்னங்க இது யாருங்க இந்த பொண்ணு? வந்துட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. ஸோ நம்ம போய் பேச சொல்கிறானுங்க. ஓகே என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னோட சாக்லேட்டு வருது திருடிட்டு போயிட்டா, எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அழுறா. ஓகே கேட் இன்னும் இந்த பொண்ணு பேரை படிக்க முடியலங்க. நியூஸ் சாக்லேட் ஃப்ரம் தி இந்த எவனோ நம்மளை மாதிரியே ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி பையன் வந்து அந்த பொண்ணோட சாக்லேட்டை திருடிட்டு போயிட்டானா. ஏண்டா திருடுறதா இருந்தால் ஒரு நல்ல பென்சில்,
இல்லை ஒரு நல்ல பெண் மறுத்துடலாம். லூசு மாதிரி சாக்லேட் திருடி வந்து இங்கே பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு வர இடமே கிடைக்கலாம். சாக்லேட்டை கக்கூஸ்குள்ளே தான் வந்து சாப்பிடுவியா? அப்போ எச்சி துப்பி மூஞ்சில் தவறிச்சு விட்ருலாம். ஐயே பரவாயில்ல விடுங்க தம்பி. கொடுத்துருப்பா. ஓகே கொடுத்துட்டாங்க. அவன் ஓடி போயிட்டான். என்னடா நீங்களே சப்பையாக தான்டா இருக்கீங்க, நல்லா கொஞ்சம் பல்காக இருப்பானுங்கன்னு பார்த்தா. ஓகே இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட வேண்டியதான். இந்த பொண்ணுகிட்ட இதை கொடுத்தா நம்மளுக்கு ஒரு வேலை காசு கொடுப்பான்னு நினைக்கிறேன். $1 $2 கொடுப்பா. ஓகே தேங்க்ஸ் போன மேக் அவுட் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. மேக் அவுட்டா? அட கருமத்தை சை என்னங்க இது? இவன் ஒரு $1 இல்லை $2 கொடுப்பேன்னு பார்த்தா என்னங்க சை வாயை ஹார்பிக் போட்டு கழுவணும். சே ஓகே இப்போ வந்துட்டு அவனை திருப்பி ஃபாலோ பண்ணுவான். எங்கே போனான்? இங்கே இருக்கான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ கேஃபட்டேரியா போகிறோமா, எதுக்குன்னு தெரில. ஓகே கேஃபட்டேரியா வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஓகே இங்கே தான் வந்துட்டு அவன் ஃபீடிங் டைம் டு தி ஜூன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்துட்டு நம்மளை ஒரு கேங்ஸ் இருப்பானுங்க போல் அவனுங்களை காட்டுறாங்க. ஸோ இவனுங்க தான் இந்த கண்ணாடி போட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுங்க தான் நர்ட்ஸாங்க. அப்புறம் இவனுங்க வந்து ஓகே இவனுங்க வந்துட்டு நல்லா பணக்கார பசங்க, அந்த ஒரு பெரிய ஆட்டிடியூட் காமிக்கிற நல்லா பணக்கார பசங்களாக இருப்பானுங்க போல். இப்போ வந்துட்டு இவனுங்க தான் க்ரீசர்ஸாக. ஸோ இவனுங்க வந்து இந்த அவனுங்க டஃப் நான் தான்டா என்னை விட்டா நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆளுங்களாம். இவனுங்க வந்துட்டு இந்த ஆட்டோ ஷாப்பில் தான் சுற்றுவானுங்களாம். ஸோ இவனுங்க க்ரீசர்ஸ். ஓகே இப்போ வந்துட்டு இவனுங்க தான் ஜாக்ஸ், அங்கே ராய்ட் மங்கீஸ்ன்னு சொல்கிறான். இவனுங்கெல்லாம் இந்த ஜிம் பாய்ஸ் மாதிரி போல். ஸோ இவனுங்க கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான ஆளுங்க போல் இந்த ஸ்கூல்லையே. அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸுக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போயிடும். நம்மளுக்கு முன்னாடி இந்த கேரி போய் ஓடிட்டான் பார்த்தீங்களா, என்ன நல்லா வேற மூலையும் ஆடுங்க இந்த கேரி. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் அட் 9 அண்ட் கோ. ஓகே 9 AM நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் போல். 9 AM 9:30 9:30 அதுக்கு முன்னாடி. ஆனால் நம்ம கிளாஸுக்கு போயிடணும். ஸோ 9:30 கிளாஸ்னால் 9க்குள்ளேயே நம்ம போயிடணும். இப்போ கிளாக் வேறு சைடில் கொடுத்துட்டாங்க, அதில் டைம் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இன்னும் டைம் இருக்குங்க கொஞ்சம். அதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இடம் தாங்க. ஓகே இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன கெமிஸ்ட்ரியா? என்னடா கெமிஸ்ட்ரி? ரியல் லைஃப்லேயே நான் கெமிஸ்ட்ரியில் பயங்கரமாக இருப்பேன், இதில் சொல்லி தான் தெரியணுமா? என்னங்க கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு வராதுங்க, நான் பண்ணால் பயாலஜி நல்லா பண்ணுவேன் அவ்வளோதான். ஓகே என்னங்க ஒன்றும் இல்லை. ஐயோ அவனுங்க கொடுக்குற இந்த சிம்பிள்ஸில் சும்மா இது தான் பண்ணும் போல். அதனால் இந்த ஒரு பார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் பண்ணணும், இல்லைனா வெடிச்சிருது. ஓகே ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு, செகண்ட் பண்ணியாச்சு, தேர்ட். ஐயோ தேர்ட் ஒழுங்காக பண்ணலங்க, வெடிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரினா இந்த மாதிரிலாம் இருக்காது, லேப்லாம் பெருசாக கூட்டிகிட்டு போக மாட்டானுங்க, உட்கார வச்சு நோட்ஸ் எழுதி விட்ருவாங்க அவ்வளோதான். ஓகே ஐயோ போச்சுங்க போச்சு. ஐயோ கெமிஸ்ட்ரி கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன், என்னங்க பண்ணுறது? பரவாயில்ல விடுங்க. ஃபெயில் ஆனால் என்ன பெரிய இதாகிட போகுது, இந்த உலகமே அழிஞ்சிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடா ஃபெயில், அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் ஃபெயில் ஆனால் நம்மளுக்கு தானே தெரியும் கஷ்டம், இது கேமுன்றதால பரவாயில்ல. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மிஷன், இந்த செட்டப் இந்த மிஷன் பேர். இப்போ வந்துட்டு இந்த ஸ்கூலில் உனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சாப்பா அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபல் கேட்குறாரு. நான் வந்துட்டு ஃபிட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும் போது நான் சண்டை போடுறது இல்லை ஆகுறியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போ நம்ம வந்துட்டு சொல்கிறோம் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன ஏமாற்றிட்டோன்னு கேட்டால், இந்த ஸ்கூல் ஃபுல்லாக இந்த புல்லீஸு அப்புறம் மேனியாக்ஸ் அப்புறம் பைத்தியக்காரனுங்க தான் சுற்றுறானுங்க, இவனுங்களுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்துட்டு சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நீ வேறு ஏதாவது கற்றுப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரி போதுங்க விடுங்க நான் போவா அப்படின்ற மாதிரி கேட்டதும் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் வந்துட்டு இன்னும் யாருங்க இவன், ஏங்க நம்மளை வந்துட்டு ஏதோ சொல்கிறான், அதுக்கு வந்துட்டு என்ன டீச்சர் ஸ்பிட் தானே அடி அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவ்வளோதான். இப்போ நம்மளை வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா என்ன பார்த்தா அவனுக்கு எப்படிடா தெரியுது சக்கிங், என்னடா நீ சொன்ன பேச்சுக்காகவே அவனை கொல்லாம விட மாட்டேன்டா, இருங்க. ஸோ டோன்ட் லெட் டேவிஸ் கோ அவே, ஐ மீன் கெட் அவே. ஸோ அவனை வந்துட்டு நம்ம துரத்தி போய் பிடிச்சி அடின்னு அடிக்கணும்னு நினைக்கிறேன். வரேன்டா, திரும்ப வர மாட்டேன் நான் நினச்சிங்க, திரும்ப வரமாட்டேன்டா, வந்துட்டேன். எங்கங்க அவன், ஏங்க செம ஃபாஸ்ட்டாக ஓடுறான்,
சும்மா மூவ் பண்ணாலே ஸ்ப்ரிண்ட் பண்ணுறேன். ஏய் நான் அடிக்கிறேன். என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்ன மூஞ்சில் அடிக்கிறீங்க, என்ன ஹியூமிலியேட் பண்ண. ஓகே அதுக்கெலாம் நான் வேலை முடிச்சாச்சு. கதை க்ளோஸ். ஓகே இப்போ டேப் த ஸ்க்ரீனா. ஏய் என்னடா நிறையா டேப் பண்ணிட்டே இருக்கணும் போல். டப் 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 டப். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு அங்கே நிற்கிறான். இருங்க அது அப்படியே எகிரி குதிச்சு போவோம். எனக்கா ரெட் கார்டு, எனக்கா ரெட் கார்டு. ஏய் என்னடா வர்ற, தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே பாருங்க ஒருத்தர் நம்மளை துரத்துறான் அடிக்கிறதுக்கு. என்னடா டே, சண்டை போட்டால் என்கிட்ட எப்படா ஜெயிப்பீங்க. ஐயோ சவுத்தில் போய் முட்டிக்கிறேன். ஐ மீன் தம்பி இங்கே இருக்கான். என் கிட்டலே எப்படா சண்டை போட யோசிக்கிறீங்க, என்னை பார்த்தா எப்படா இருக்கு உங்களுக்கு? சும்மா அடி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கா? நான் விரலாட்டுறவன் இல்லை, விரலை விட்டு ஆட்டுறவன். அவ்வளோதான். வாடா வாங்கு அடி வாங்குடா. அவ்வளோதான். இப்போ ஹியூமிலியேட் பண்ணுவோம். என்னடா பெரிய வெள்ளை கலர் சொக்கா கீழே ஜீன்ஸ் போட்டு வந்தால் பயந்துருவேன்னு நினச்சேன். ஓடுற அடி போடு. அவ்வளோதான் பார்த்துக்க, 2 நாளாக்கிடுவேன். ஓகே இப்போ வந்து இதை திருப்பி டேப் பண்ணி திறக்கணும். வரானுங்க. ஏய் வாங்கடா தடி மாடுங்களே, என்னடா என்னை அடிச்சிடலான்னு நினச்சிட்டு வரானுங்களா இவனுங்க, என்னன்னு தெரில. டேய் அவ்வளோதான்டா, அவ்வளோதான். இன்னும் ஒரு அடி போடு. இவனுங்க முடிச்சு விட்றலாம். அவ்வளோதான், முடிச்சு விட்டு போங்கன்ற மாதிரி அவனுங்களை ஃபீல் பண்ணுவானுங்க. ஓகே போட்டு அடின்னு இவனுங்களை அடித்தாச்சு. இந்த இவனை சாவ மாட்டியாடா, டக்குன்னு அடி வாங்கி அப்படியே காலி ஆகணும் அண்ணங்கிட்டலாம். ஏய் ஏங்க நம்ம மேலே அந்த உண்டிகோலை வச்சு அடிக்கிறான். இருறா நான் வேறு எதாவது எடுத்துகிட்டு வந்து ஒன்று அடிக்கிறேன். என்னங்குது செங்கல் எடுத்தாச்சு. செங்கலை வச்சு மங்களகரமாக அடிப்பேன்ட்டேன். அவ்வளோதான். போடு. இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை நல்லா பாதி ஹெல்த்தை காலி பண்ணி ஒரே அடி தான். அவ்வளோதாங்க அவுட்டு. ஸோ தகர டப்பா எல்லாத்தையும் தள்ளி விட்டு தலைவன் கீழே விழுட்டான். ஓகே யூ பாஸ்ட் புள்ளி ரெஸ்பெக்ட். என்னங்க ஆக்சுவலாக புள்ளி மாதிரி இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சு. பட் நம்மளுக்கு ஸ்லிங் ஷாட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் that's a very good positive thing. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறானுங்க, இந்த மாதிரி நம்மளோட ரெஸ்பெக்ட் ஏறும் இல்லை குறையும், அதெல்லாம் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம எந்த சைடு போகணும், அந்த சைடு வெளியாக போயிட வேண்டியதுதான். வந்த வழியிலேயே போகலாம். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, இப்போ நம்மளுக்கு கிளாஸ் இருக்குங்க. ஆமாம், ஸோ மேலே இந்த பெல் ஐக்கான்னா கிளாஸு தான், வெளியே எதிர்க்க வச்சு போக முடியாதா? ஓகே நம்ம தப்பான வழியில் வந்துட்டோம். அந்த சைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த சைடு தான். ஓகே ஸோ அதான் இப்போ நம்ம கிளாஸுக்கு லேட்டாக போகக்கூடாது, இன்னொன்று நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகே வந்தாச்சுங்க. ஸோ கிளாஸுக்கு வந்தாச்சு. என்னங்க நான் பாட்டு நடந்து போனால் இந்த வாத்தியார் மட்டும் நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க டீச்சர்ஸ், நோ நான் என்ன பண்ணேன்? அப்படி போட்டு துரத்துறீங்களேங்க. என்னங்க என்ன போட்டு துரத்துறீங்க? என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது நான் எவ்வளோ அப்பாவியான ஆள்? ஒருத்தனை கூட இது வரைக்கும் அடிச்சது கிடையாது, என்னை போட்டு தேடுறானுங்க. என்னங்க சார், என்ன சார் கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேலே இறக்கமே இல்லையா சார்? ஓகே இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸுங்க. ஓகே இப்போ வந்துட்டு vocabulary course அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஐ வாஸ் born and brought on a silver spoon and நான் வளர்ந்தது நம்ம யூஎஸில் தாங்க. ஸோ யூஎஸில் வந்து ஃப்ளோரிடாவில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ ஐம் வெரி குட் அட் இங்கிலீஷ் யூனோ. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ மியூ அவ்வளோதாங்க. மியூ போடலாமா? ஆக்சுவலாக மியூ போட்டால் வந்துருச்சுங்க. ஓகே மியூ ஆக்சுவலாக எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் மியூன்னு நினச்சி நான் ஒரு ஜென்சி கிட்டுன்னு நினைக்காதீங்க, நான் சும்மா அடிச்சு விட்டேங்க. மியூன்னா வந்துட்டு மியூ பண்ணுவியா நீ, என்ன பிரெயின் ராட்டான்னு கேட்பீங்க. ஏங்க பிரெயின் ராட்லாம் கிடையாதுங்க. மியூனா ஆக்சுவலாக அது மீனிங் வேறுங்க. மியூனா இது இந்த மியாவை தான் மியூன்னு சொல்லுவானுங்க. பட் அது புலி வந்துட்டு மியாவை சொல்லும் பார்த்தீங்களா, புலி எங்கடா மியாவை சொல்லுவேன் நீங்கள் கேட்கலாம். பட் சொல்லுங்கள், நான் ஏதோ ஒன்று அடிச்சு விட்றேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. ஓ என்னங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ ஒரு வேர்டுங்க. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மூவ் போடலாம். வேர்டு பாஸ் ஆகிட்டேன் ஏற்கனவே. என்னடா கெமிஸ்ட்ரி தான்டா வராது எனக்கு, மற்றபடி எல்லா லாங்குவேஜுமே நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்டுமே நம்மளுக்கு அத்துபடி தான். ஓகேங்க பாஸ் பண்ணிட்டேன். வெற்றி வேலா பாஸ் ஆயாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தி எபிலிட்டி டு அப்பாலஜைஸ் மோர் எஃபெக்டிவ்லி. இனிமேல் நம்ம வந்துட்டு சாரி கேட்டோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா? நம்ம கேட்குறத பார்த்து நம்மளை கொல்ல நினைக்கிற எவனாக இருந்தாலும் கூட, தம்பி நீ கேட்குறத பார்த்து எனக்கு அழுக வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்களாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு இது எபிலிட்டி கிடச்சிருக்கு. ஓகேங்க ஸோ ஆட்டோ சேவ் எதுக்கும் ஆயிடுச்சு. பட் எதுக்கும் நம்ம இன்னொரு வாட்டி போயிட்டு
ஒரு மேனுவல் சேவை போட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோவும் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இந்த கேம் ப்ளே போய்கிட்டு இருக்குது. நியர்லி 25 மினிட்ஸ் இந்த கேம் ப்ளே போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பார்ட்டை இதோட நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். ஸோ ஓகேங்க. ஸோ ரொம்ப நாள் நடுவில் வீடியோ போடல. ஏன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது என்ன கேம் போடுறது என்ன போடுறதுன்னே தெரியாமல் லூசு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கும் தெரில. ஸோ பட் இனிமேலேருந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக கேம் ப்ளே வீடியோஸ் இனிமேல் வரும்ன்றதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.